Alhamdulillahi alladhi hadana li hadha wa ma kunna linahtadiya lawla an hadana Allah. والصلاة والسلام على إمام الدعاء والرحمة المهداة والنعمة المسداة إمامنا وشفيعنا وحبيبنا وسيدنا محمد وعلى آله وصحبه ومن اهتدى بهديه ودعا بدعوته واقتدى بسنته إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله قال تعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹு தாலாவின் திருநாமத்தால் இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அகிலங்களை படைத்து பரிபாலித்து இரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்ட திட்டங்களையே வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஹாத்தமுல் அம்பியா சையீதுல் முர்சலீன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்பு குளிர கண் குளிர உணர்வுபூர்வமாக மூமின்களாகிய நானும் நீங்களும் நினைவு கூறுகின்ற அற்புதமான சந்தர்ப்பம் இது, வேளை இது. நானும் நீங்களும் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 200 கோடிக்கும் மேற்பட்ட இறை விசுவாசிகள் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உணர்வுபூர்வமாக நினைவு கூறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இன்றைய ஜும்மா நாளிலே நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறாமல் வேறு யாரை நாம் நினைவு கூற முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது சொரிந்திருக்கின்ற நிஅமத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்துக்கு சொரிந்திருக்கிற நிஅமத்துகளிலே அருள்களிலே மிகப்பெரிய அருள்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை. அவர்கள் வராமல் இருந்தால் மனித சமுதாயத்தின் நிலை எப்படி இருந்திருக்கும்? சத்தியத்தை கண்டிருப்போமா? சுவனப்பாதையை தரிசித்திருப்போமா? நமது சுவன நோக்கிய பயணம் இப்படி இவ்வாறு அமைந்திருக்குமா? நாம் வெற்றியாளர்களாக மாறியிருப்போமா? வெளிச்சத்தை கண்டிருப்போமா? நிச்சயமாக இல்லை. எனவே மனித சமுதாயத்தையும் நம்மையும் நம் அனைவரையும் எல்லா வகையான இருள்களில் இருந்தும் விடுவித்து ஒளியின் பால், நேர் வழியின் பால், சத்திய பாதைக்கு, சுவன்லோகத்து பாதைக்கு கொண்டு வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர்கள்தான் நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருக்கொடைகளிலே மிக உயர்ந்த அருக்கொடை, மிக உயர்ந்த நிஅமத். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்கள் மீது சொரிந்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும், நினைவுபடுத்த வேண்டும். அந்த வகையிலே மிகப்பெரிய நிஅமத்தான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய சீராவை, அவர்களுடைய போதனைகளை அதிகம் அதிகம் நினைவுபடுத்த, நினைவு கூற நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக சிறப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக, காலமாக கருதப்படுகிற இந்த காலப்பிரிவிலே அன்னாரையும், அன்னாருடைய ரிசாலத்தையும், அன்னாருடைய போதனைகளையும் அதிகம் அதிகம் நானும் நீங்களும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்.
மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். ரபியுன் என்றால் வசந்தம் என்பது பொருள். ஸ்பிரிங் என்று ஆங்கில மொழியிலே சொல்வார்கள். 4 பருவங்கள் உலகிலே பல நாடுகளில் இருக்கும், நமது நாட்டில் இல்லாத போதிலும் அந்த 4 பருவங்களில் அற்புதமான ஒரு கால பருவம்தான் வசந்த காலம். வசந்த காலத்திலே மொட்டையாக இருக்கும் மரங்களிலே மொட்டுக்கள் முளைக்கும், மலர்கள் பூக்கும், இலைகள் தளிர்விடும். எங்கு பார்த்தாலும் ரம்மியமான வசந்த காலத்தின் காட்சிகளை நாம் அனுபவிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால் உலகத்திலே பயங்கரமான வறட்சி நிலவியது. எங்கும் வறட்சி, ஒழுக்க வீழ்ச்சியினால் வந்த வறட்சி, பண்பாட்டு வீழ்ச்சியினால் வந்த வறட்சி. எங்கு பார்த்தாலும் பயங்கர ஒரு வறட்சி நிலவிய காலத்தில் தான், கோடை நிலவிய காலத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசந்த காலத்தில் பிறக்கிறார்கள். மானுட வசந்தமாக, மனித இனத்துக்கு வசந்தமாக வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வறட்சியை போக்குகிறார்கள். அதன் விளைவாக மானுட சமுதாயம் மீண்டும் எழுச்சி பெறுகிறது. மானுட சமுதாயத்திலே மனித விழுமியங்கள் தளிர்விட்டு வளர்கின்றன. மனிதர்கள் மீண்டும் நல்வழிக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் விளைவுகள் இவை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே வசந்த காலத்தில் பிறந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கே வசந்தத்தை சுமந்து வந்தார்கள் என்பதுதான் உண்மை. மீண்டும் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மிலேனியத்திலே ஒரு வறட்சியை பார்க்கிறோம். எங்கும் வறட்சி. மனித சமுதாயம் பயங்கரமான ஒழுக்க வீழ்ச்சிக்கு முகம் கொடுத்திருக்கிறது, பண்பாட்டு வீழ்ச்சிக்கு முகம் கொடுத்திருக்கிறது, ஆன்மீக வறட்சிக்கு முகம் கொடுத்திருக்கிறது. அரசியல் நெருக்கடிகள் என்ற பேரிலே, பொருளாதார நெருக்கடி என்ற பேரிலே, சூழல் சுற்றாடல் பிரச்சனை என்ற பேரிலே, நோய்கள் என்ற பேரிலே மனித சமுதாயம் இன்னொரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து ஒரு காய்ந்த வறண்ட வசந்தத்தை இழந்த ஒரு கோடையைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு கோடை காலத்தில் தான் இந்த ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறந்திருக்கிறது, வசந்தம் பிறந்திருக்கிறது. இப்போதும் இன்றும் இந்த மிலேனியத்திலும் மனித சமுதாயத்துக்கு ஒரு வசந்தம் தேவைப்படுகிறது. அந்த வசந்தம் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆனால் அவர்கள் இப்போது நம்மோடு இல்லை. அவர்களோடு நுபுவத் முற்று பெற்று விட்டது, ரிசாலத் நிறைவு பெற்று விட்டது. அவர்கள் இல்லாத போதிலும் அவர்கள் விட்டு சென்ற அவர்களுடைய ரிசாலத், தீன், ஷரியா இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உயிரோட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே மனித இன வரலாற்றில் இன்றும் இல்லாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதின் முக்கியத்துவம், போதனைகளின் தேவை ஆழமாக உணரப்படுகிற ஒரு காலம் இது. அவர்கள் வசந்தமாக வந்தார்கள், மானுட வசந்தமாக வந்தார்கள், மனித இனத்துக்கு வசந்தமாக வந்தார்கள். இதை அல் குர்ஆன் சொல்கிறது, ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். எல்லா உலகங்களுக்கும் ரஹ்மத்தாக, மேர்சியாக, அருளாக, வசந்தமாகவே உங்களை அனுப்பினோம் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எல்லா உலகங்களுக்கும், மனித உலகத்துக்கு மாத்திரம் அல்ல, மிருக உலகத்துக்கும் அவர்கள் வசந்தமாக வந்தார்கள், அருளாக வந்தார்கள். மிருக உலகத்துக்கு மாத்திரமல்ல, தாவர உலகத்துக்கும் அவர்கள் வசந்தமாக வந்தார்கள். முழு உலகிலும் வாழுகின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் அருளாக, அருட்கொடையாக, கிருபா கடாட்சமாக வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர்கள் தான் உண்மையான வசந்தம், மானுட வசந்தம். அவர்களுடைய போதனைகள் மூலமாகத்தான் உலகம் வசந்தத்தை காணலாம், அனுபவிக்கலாம், அருளை பெறலாம், அனுபவிக்கலாம். எப்படிப்பட்ட அருளாக வந்தார்கள் என்று பாருங்கள். மனித சமுதாயத்துக்கு அவருடைய அருள் எப்படியெல்லாம் அமைந்தது என்பதை விளக்குவதற்கு நேரம் நிச்சயமாக இடம் தர மாட்டார். அத்தகைய அருளாக அவர்கள் அமைந்தார்கள். அவர்கள் இல்லை என்றிருந்தால் மனித சமுதாயம் எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நபி அவர்கள் வந்தபோது பெண் குழந்தைகளை, மனித இனத்தின் சமபாதியான, சரிபாதியான பெண் குழந்தைகளை உயிரோடு அன்றைய மக்கள் புதைத்துக் கொண்டிருந்தார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படுபாதக செயலை தடுத்து நிறுத்தி பெண்ணினத்தை வாழ வைக்கிறார்கள். பிஐ தம்பின் குதிலத் வஇதல் மௌஊதத்து சுஇலத் ஃபபிஐ தம்பின் குதிலத். உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த குழந்தை நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே விசாரிக்கப்படும். எந்த பாவத்துக்காக அந்த குழந்தை அவ்வாறு உயிரோடு புதைக்கப்பட்டது என்று விசாரிக்கப்பட்டு அந்த படுபாதக செயலை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அல் குர்ஆன் கண்டிப்பதை பார்க்கிறோம். நபி அவர்கள் இந்த செய்தியோடு வருகிறார்கள். பெண்களுக்கான விடுதலையை வழங்குகிறார்கள். இன்று ஃபெமினிசம் என்ற பெயரிலே, பெண் நியம் என்ற பெயரில், பெண் நிலை வாதம் என்ற பெயரில் பெண்களுக்கான உரிமைகள் பற்றி பறக்க பறக்க பேசுவோர் உருவாகி இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிய இடம் வழங்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். உண்மையில் பெண்ணினத்துக்கு ரஹமத்தாக அருளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை என்றிருந்தால் இன்று பெண்ணினம் எப்படி இருந்திருக்கும் என்பதை பற்றி பேசுவதற்கு தனியான ஒரு உரை, விரிவுரை, பிரசங்கமே தேவைப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணினத்தை வாழ வைக்க வந்தவர்கள் என்ற காரணத்தினாலோ என்னவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதுத்துவத்தை, ரிசாலத்தை, நுபுவத்தை முதலாவது ஏற்று நம்பியவர் ஒரு பெண் தான், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த தீனுக்காக, இந்த ரிசாலத்துக்காக தனது இன்னுயிரை முதலாவது கொடுத்தவர் ஒரு பெண் தான், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த தீனை, அவருடைய போதனைகளை, ஹதீஸுகளை பாதுகாத்து இன்று வரை நாம் அந்த சுன்னாக்களை பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, படிப்பதற்கு வழி அமைத்தவர்களுள் பிரதானமானவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாமிய ஷரியாவின் வளர்ச்சிக்கு பொதுவாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை பாதுகாப்பதிலே குறிப்பாகவும் பெண்கள் செய்த பங்களிப்பு சம்பந்தமாக கலாநிதி அக்ரம் நத்வி என்ற ஒரு அறிஞர் ஐக்கிய ராஜ்யத்திலே, யூகேயிலே இப்போது இருக்கிறார், ஒரு ஆய்வை ஆரம்பித்தார். இதுவரை 7000 ஹதீஸ் துறை பெண் அறிஞர்களுடைய விவரங்களை அவர் தொகுத்திருக்கிறார், பல பாகங்களாக, வால்யூம்ஸாக. உண்மையில் பெண்ணினத்தை வாழ வைக்க வந்த மார்க்கம் இஸ்லாம். பெண்களுக்கு அருளாக வந்த மார்க்கம் இஸ்லாம். ஆண்களுக்கும் அருளாக வந்த மார்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் என்பதை நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் அருளாக வந்தவர்கள். இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், அப்போதுதான் வானத்தில் உள்ள ரஹ்மான் உங்களுக்கு அன்பு காட்டுவான். மன் லா யர்ஹம் லா யுர்ஹம். அன்பு காட்டாதவருக்கு அன்பு காட்டப்பட மாட்டாது. முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ யாரோ எவரோ அனைவருக்கும் அன்பு காட்டுங்கள் என்று அனைவர் மீதும் அன்பு செலுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி அனைவருக்கும் அருளாக வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத இல்லா ரஹீம். அன்பு காட்டுவோன் மாத்திரமே சுவனம் நுழைவான். சஹாபாக்கள் சொன்னார்கள், குல்லுனா ரஹீம் யா ரசூலல்லாஹ். நாங்கள் எல்லோரும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம், அன்பு காட்டக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். இதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த அன்பை நான் சொல்லவில்லை. ஒருவர் தன்னோடு இருப்பவருக்கு, தனது குடும்பத்தாருக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு காட்டும் அன்பை சொல்லவில்லை. வலாக்கின் ரஹ்மத்துல் ஆம்மா, விதிவிலக்கில்லாமல் அனைவர் மீதும் நீங்கள் அன்பு காட்ட வேண்டும். அத்தகைய அன்புள்ளம் கொண்டவர் மாத்திரம்தான் சுவனம் நுழைவார். அல்லாவை அறிமுகப்படுத்திய, உலகத்தை படித்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்பை அறிமுகப்படுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள்? குர்ஆன் எப்படி அறிமுகப்படுத்துகிறது? அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு. அசீஸ், கஃபார், கஹார், இப்படி 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 அடக்கி ஆள்பவன், யாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்துபவன், தண்டிப்பவன், எச்சரிக்கை செய்பவன் என்ற பொருள்கள் எல்லாம் தருகிற நாமங்களும் உண்டு. ஆனால் அல்லாஹ் என்ற அந்த இஸ்முல் ஜலாலா என்று அழைக்கப்படுகிற நாமத்துக்கு நிகரான சமமான மற்றொரு நாமம் இல்லை. இல்லை, அல்லாஹ் மாத்திரம்தான். அது யூனிக் அட்ரிபியூட் ஆஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, தனித்துவமான நாமம். அதுக்கு நிகராக இன்னொரு நாமம் இல்லை, பெயர் இல்லை. அப்படி இருக்க அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்த அவனது வேதத்திலே, குர்ஆனிலே அல்லாஹ் என்ற நாமத்துக்கு நிகரான சமமான மற்றொரு நாமம் இருக்கும் என்றால் அது எந்த நாமம் தெரியுமா? அர் ரஹ்மான், அளவிலாத அன்பாளன், அருளாளன். அல்லாஹ்வுடைய எல்லா தன்மைகளையும் பண்புகளையும் மிகைத்த தன்மை அன்பு என்ற தன்மை, கைண்ட்னஸ், mercy. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய எல்லா அன்பும்.
எல்லா பண்புகளும். குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான், அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். எனவே அல்லாஹ் என்றவுடன் நமது நினைவுக்கு வர வேண்டியது அல்லாஹ்வுடைய அருள், அவனது அன்பு, அவனது பாசம், அவனது கிருபை. அப்படி இல்லாமல் அல்லாஹ்வை பெரும் கொடுங்கோலனாக, கடுமையானவனாக, கடுமையாக பிடிப்பவனாக, தண்டிப்பவனாக மாத்திரம் சித்தரிப்பது இந்த மார்க்கத்தை கொச்சைப்படுத்துவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக வந்தார்கள். ரப்பையும் ரஹ்மத்தை சொரிபவனாக, ரஹ்மத்தின் மொத்த வடிவானவனாகத்தான் அறிமுகப்படுத்தினார்கள். சகோதரர்களே, நாங்கள் நமது தொழுகையில் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 17 விடுத்தமாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். குறைந்தபட்சம். அதில் பஸ்மலாவோடு பிஸ்மில்லாவோடு ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருப்பெயரால், திருநாமத்தால் என்று ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் யார்? அல்லாஹ் யார் என்று பஸ்மலா சொல்கிறது? அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ்வுக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு. ஆனால் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்பதுதான் அல்லாஹ்வுடைய பண்புகளே மிகைத்த பண்பு. அன்பை 100 பாகங்களாக பிரித்தால் அல்லாஹ் 99 பாகங்களை தன் கையில் வைத்துவிட்டு ஒரே ஒரு பாகத்தை தான் இந்த பூமிக்கு இறக்கி இருக்கிறான். அன்பின் 99 பாகங்கள் அவன் கரங்களில் இருக்கின்றன. நாளை மறுமையிலே அதன் விளைவை, பெருவேரை அடியார்கள் காண்பார்கள். அந்த ஒரு பகுதி அன்பை வைத்துத்தான் உலகிலே எல்லோரும் எல்லாம் பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்றன. ஒரு தாய் தனது பிள்ளையோடு, ஒரு மிருகம் தன்னுடைய குட்டியோடு, ஒரு கோழி அதனுடைய குஞ்சோடு எப்படி அன்பு செலுத்துகிறது என்பதை பார்க்கிறோம் அல்லவா? இந்த ஒரு பாகம் அன்பை வைத்து. சுப்ஹானல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் அன்பின் மொத்த வடிவமாக நாளை மறுமையில் இருப்பான். அவனுடைய அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இப்படித்தான் அல்லாஹ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய அருளாக வந்தவர்கள், மிருகங்களுக்கும் அருளாக வந்தவர்கள். ஃபீ குல்லி கபிதின் ரத்பா அஜர். உயிருள்ள எந்த ஒரு பிராணிக்கும் நீங்கள் செய்கின்ற உதவி உங்களுக்கு சவாபை பெற்றுத்தரும். ஒரு நாய்க்கு நீர் புகட்டுகிறீர்களா? ஒரு பூனைக்கு உணவு கொடுக்கிறீர்களா? அது உங்களுக்கு அஜ்ரை, சவாபை பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிருகங்களை வாழ வைத்தார்கள். ஒரு மிருகத்தை வீணாக கொலை செய்வதை மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள். ஒரு பெண் ஒரு பூனையை கட்டி வைத்து அதற்கு உணவு கொடுக்காமல், தண்ணீரும் கொடுக்காமல், அந்த பூனை பசியால், தாகத்தால் செத்து போய்விட்டது. அந்த ஒரு கொடுமையை செய்த ஒரே காரணத்தினால் அந்த பெண் நரகம் நுழைந்தாள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைவிட ஜீவகாருண்யத்தை எப்படி விளக்குவது? ஒரு பூனையை கட்டி வைத்து அது சாவதற்கு காரணமாக அமைந்த ஒரே காரணத்தினால் அந்த பெண் நரகம் நுழைகிறார். எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சிந்தித்து பாருங்கள். மறுபக்கம் ஒரு பெண் ஒரு நாயை காண்கிறாள். அந்த நாய் தாகத்தோடு இருக்கிறது. அதை கண்டு அந்த நாய்க்கு தனது பாதணியை கழட்டி நீர் எடுத்து அந்த நாய்க்கு நீர் புகட்டுகிறார். அந்த நாயுடைய தாகத்தை போக்குறார். அதன் காரணமாக ஒரு ரிவாயத்துப்படி ஒரு பெண், இன்னொரு ரிவாயத்துப்படி ஒரு மனிதன் சுவனம் நுழைகிறார். ஒரு நாய்க்கு நீர் புகட்டிய காரணத்தினால் ஒருவன் சுவனம் நுழைகிறான். ஒரு பூனை சாவதற்கு காரணமாக அமைந்த ஒரே காரணத்தினால் ஒரு பெண் நரகம் நுழைகிறாள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, உயிரினங்களுக்கு, மிருகங்களுக்கு, எல்லா ஜீவராசிகளுக்கும் அருளாக வந்தார்கள். அடுத்ததாக சுப்ஹானல்லாஹ், தாவரங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளாக வந்தார்கள். மன் யஸ்ரா ஸர்அன் அவ் யக்ரிஸ் கர்ஸன் ஃபயக்குல் மின்ஹு ஹைவானுன் அவ் தய்ருன் அவ் இன்சானுன் இல்லா கான லஹு பி ஸதகா. ஒரு மனிதன் ஒரு பயிரை நாட்டுகிறான், ஒரு மரத்தை நாட்டுகிறான். அந்த பயிர் வளர்ந்து, அந்த மரம் வளர்ந்து, அதிலிருந்து ஒரு மிருகம் சாப்பிட்டாலும், ஒரு பறவை சாப்பிட்டாலும், ஒரு மனிதன் சாப்பிட்டாலும் அவன் செய்த சதக்காவாக, தர்மமாக அது பதியப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அநியாயமாக ஒரு இலந்தை மரத்தை வெட்டினால் நாளை மறுமையில் நரகத்தில் அவன் தலைகுப்பர தூக்கி எறியப்படுவான் என்று எச்சரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிழல் தரும் மரங்களை வீணாக வெட்டக்கூடாது.
இன்று மரநடுகை பற்றி பேசப்படுகிறது. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்வாயன்மெண்ட், சூழல் சுற்றாடல் பாதுகாப்பு பற்றி பேசப்படுகிறது. எவ்வளவு பிராக்டிக்கலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கார். மரங்களை வீணாக வெட்டக்கூடாது, மிருகங்களை வீணாக இம்சிக்கக்கூடாது, நோவிக்கக்கூடாது. இப்படி 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 எல்லோருக்கும் அனைத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளாக பேரருளாக வந்தார்கள். எனவே தான் அவர்களை நாங்கள் வசந்தம் என்று சொல்கிறோம், மானுட வசந்தம் என்று சொல்கிறோம். அவருடைய வருகை தான் மனித சமுதாயத்துக்கு உண்மையான விடுதலையை, விமோசனத்தை வழங்கியது, இப்போதும் வழங்கும். நானும் நீங்களும் மிலேனியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நாகரிகமான மனிதர்கள் வாழும் காலம் என்று இந்த காலம் வர்ணிக்கப்படுகிறது. மனிதர்கள் எல்லாம் ஹைலி எடியூகேட்டட், ரொம்ப ரொம்ப கல்ச்சர்ட், சிவிலைஸ்ட், மனிதர்கள் ரொம்ப நாகரிகமாக வாழ்கிற காலம், மனிதர்கள் எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் கண்டிருக்கிற காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது உண்மை அல்ல. முழுமையாக அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தான் எல்லா அநியாயங்களும் நடக்கின்றன, எல்லா அட்டூழியங்களும் நடைபெறுகின்றன. அரசியல் நெருக்கடிகள் என்ற பேரில் உலகிலே எத்தனை எத்தனை யுத்தங்கள், மோதல்கள், சண்டைகள், பிரச்சனைகள், படுகொலைகள், இன சுத்திகரிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் பார்த்திருக்க, கண்டு கழித்த நிலையில் கலிமா சொன்ன ஒரு சமூகம் கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு பக்கம் வகை தொகை இல்லாமல் கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். பசியில் போட்டு அவர்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்பதற்கு உணவில்லை, நோய்க்கு மருந்தில்லை, படிப்பதற்கு பாடசாலை இல்லை, வெளிச்சம் இல்லை, மின்சாரம் இல்லை, எதுவும் இல்லாத நிலையில் 2 ஆண்டுகளாக முழு உலகமும் பார்த்திருக்க மிக பயங்கரமான ஒரு இன அழிப்பு, இன சுத்தரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உலகிலே உண்மையான சமாதானத்தை எங்கு பார்க்க முடியும்? சோவியத் ரஷ்யாவும் உக்ரைனும் யுத்தம் என்ற பேரிலே அப்பாவி மக்களை, 2 நாடுகளையும் சேர்ந்த மக்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் குண்டுமலை போடுகிறார்கள், அவர்களும் குண்டுமலை போடுகிறார்கள். அழிவதெல்லாம் அப்பாவி மனித உயிர்கள் அல்லவா? இப்படி உலகில் எத்தனை எத்தனை நாடுகளிலே யுத்தங்கள் என்ற பேரில், மோதல்கள் என்ற பேரில், சண்டைகள் என்ற பேரில், இன்னும் இன்னும் பேர்களில் அழிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று உலகத்துக்கு என்ன தேவை? உலகத்துக்கு தேவை அமைதி, உலகத்துக்கு தேவை சமாதானம். அல்லது அதாமகும் மின்ஜூ வஅமனும் மின் ஹவுஃப். மனிதர்களுக்கு 2 அடிப்படையான தேவைகள் உண்டு. முதலாவது உணவு, அன்றாட உணவு. 2வது பாதுகாப்பு, நிம்மதி. இந்த 2ம் தான் மனிதனுடைய அடிப்படை தேவைகள். இன்று இந்த 2 தேவைகளும் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. உலகிலே ஆக குறைந்தது 125 கோடி மக்கள் வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு WHO உடைய மதிப்பீட்டின்படி ஒரு நாளைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே 35,000 குழந்தைகள் பட்டினி சாவுக்கு முன் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 35,000 குழந்தைகள் பட்டியின் காரணமாக சாகிற ஒரு உலகத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஊரிலே ஒருவர் பசியோடு இருந்தால் கூட அந்த ஊரின் பாதுகாப்பில் இருந்து அல்லாஹ் நீங்கிக் கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் கோடான கோடி மக்களும் அப்பாவி குழந்தைகளும் பட்டினி சாவுக்கு முன் கொடுத்திருக்கிற ஒரு காலம் இது. ஒரு பக்கம் ஒபேசிட்டி, உடற்பருமன் பிரச்சனை, சாப்பிட்டு சாப்பிட்டு சாகிற கூட்டம். இன்னொரு பக்கம் பட்டினி சாவுக்கு முகம் கொடுத்திருக்கிற கூட்டம். இது நாகரிகமான உலகமா? நல்ல உலகமா? பண்பாடான மனிதர்கள் வாழும் உலகமா? ஒரு சிறிய கூட்டம் உலகின் வளங்களை, ரிசோர்சஸை, சொத்து செல்வத்தை கையில் முடக்கி வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பெருங்கூட்டம் பெரும் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. உலகத்துக்கு தேவை நீதி, உலகத்துக்கு தேவை நியாயம், உலகத்துக்கு தேவை அமைதி, உலகத்துக்கு தேவை சமாதானம். இஸ்லாம் என்றாலே பீஸ். இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு 2 கருத்துக்கள் உண்டு. ஒன்று அடிபணிதல், கீழ்ப்படிதல், சப்மிஷன். அடுத்த பொருள் பீஸ். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை ஏற்று நம்பி அவன் சொல்லும் விதத்தில் வாழுகிற போது மனிதனுக்கு பீஸ் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், உள்ளங்களுக்கும் கிடைக்கும், இல்லங்களுக்கும் கிடைக்கும் என்பதுதான் இஸ்லாத்துடைய செய்தி. சலாம் என்ற சொல்லில்தான் இஸ்லாம் என்ற சொல் பிறந்தது. ஒரு முஸ்லிம் உடைய மிகப்பெரிய ஆசை என்ன? ஹாஜத் என்ன? தேவை என்ன? அன்றாடம் ஒரு முஸ்லிம் ஆசிப்பது என்ன? எல்லோருக்கும்
சமாதானம் வேண்டும், அமைதி வேண்டும், எல்லோரும் சந்தோஷமா நிம்மதியா வாழ வேண்டும். எனவேதான் யாரை கண்டாலும் எவரை கண்டாலும் என்ன சொல்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சமாதானம் உண்டாகட்டும், சாந்தி கிட்டட்டும், அமைதி கிடைக்கட்டும், பீஸ் பி அப்பான் யூ. எல்லோரும் சமாதானமாக அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை கோடி முறைகள் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த பிரார்த்தனை செய்யப்படுகிறது. முஸ்லிம்கள் சமாதான விரும்பிகள், சமாதானத்தை நிலைநாட்ட வந்தவர்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதான தூதுவர், சமாதானத்தை உலகத்தில் நிலைநாட்ட வந்தவர்கள். தொழுகையிலே அத்தஹியாத்துடைய இருப்பிலே எல்லோருக்கும் சமாதானத்தை வேண்டுகிறோம். எப்படி கேட்கிறோம்? அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும், எல்லா அடியார்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். பிறகு தொழுகை எப்படி முடிக்கணும்? ஒவ்வொரு தொழுகையையும், ஃபர்தான தொழுகையோ சுன்னத்தான தொழுகையோ எப்படி நிறைவு செய்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலப்பக்கத்தில் உள்ள எல்லோருக்கும் அமைதி கிட்டட்டும், சமாதானம் கிட்டட்டும், நிம்மதி கிட்டட்டும். இடப்பக்கத்தில் உள்ள எல்லோருக்கும் அமைதியும் சமாதானமும் கிட்டட்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், யோசித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை கோடி முறைகள் முஸ்லிம்கள் உள்ளத்தின் ஆழத்தால் உலகின் நாலா பக்கங்களுக்கும் இந்த சமாதான செய்தியை பரப்புகிறார்கள், சமாதானத்தை வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். பொதுவாக சொல்வார்கள், எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப மீட்டினால், ரிப்பீட் பண்ணினால் அதுக்கு பேரு மந்திரம். மந்திரம் என்பது வேறொரு தந்திரம் அல்ல. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொன்னால் அது உண்மையாக மாறும். எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள். சைக்காலஜியில், மைண்ட் சயின்ஸில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது அப்படியே நடக்கும். நெகட்டிவாக சொல்வதும் அப்படியே நடக்கும். நாம் பாசிட்டிவாக காலாகாலமாக சலாம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பல வழிகளில் வகைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே உலகத்துக்கு தேவையான சலாமை, பீஸை, அமைதியை, நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனால் தான் வளர முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதான தூதுவர், அமைதி தூதுவர். அந்த வகையில் தான் அவர்கள் அருளாக வந்தார்கள், மானுட வசந்தமாக வர்ணிக்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் சொன்னோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் மனிதர்கள், குறைஷியர்கள் தமக்கு மத்தியிலே முட்டி மோதிய காலம். எங்கும் கோத்திர பிரச்சினை, என்ற ட்ரைபல் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி அவருக்கு மத்தியிலே ஒரே சண்டை. மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்துக்கு மத்தியில் ஒரே சண்டை, யுத்தம். நபி அவர்கள் வந்து முதலாவது செய்த வேலை அந்த மக்கள் மத்தியிலே சமாதானத்தை நிலைநாட்டியமை. நபி அவர்கள் நுபுவத்துக்கு முன்பே ஹஜ்ஜல் அஸ்வத் கல்லை திரும்ப உரிய இடத்தில் வைப்பதிலே பிரச்சனை வந்தது. காபத்துல்லா புனர்நிர்மாணம் செய்யப்படுகிறது. மீண்டும் ஹஜ்ஜல் அஸ்வத் கல்லை உரிய இடத்திலே பொருத்த வேண்டும், பதிக்க வேண்டும். யார் பொருத்துவது என்பது பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையில் வருகிறார்கள். அற்புதமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்கினார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் ஒருவரை அழைத்து எல்லோருமாக சேர்ந்து அந்த இடத்துக்கு கல்லை கொண்டு போக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிய இடத்திலே கல்லை பதிக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு இரத்த கலரியை நபி அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். சமாதான தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நபி அவர்கள் சமாதானத்தை விரும்பினார்கள் என்றால், சண்டை, யுத்தம், சச்சரவு, மோதல் முதலான கருத்துக்களை தருகின்ற வார்த்தைகளை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். ஜாஹிலிய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. ஆண் குழந்தை கிடைத்தால் அந்த குழந்தைக்கு ஹர்ப் என்று பேர் வைப்பார்கள். ஹர்ப் என்றால் வோ, யுத்தம் என்பது பொருள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு குழந்தை கிடைக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக ஹர்ப் என்று பேர் வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், எனது குழந்தையின் பேர் என்ன என்று கேட்கிறார்கள். யாரும் பேரப்புள்ள? ஹர்ப் இல்லை, எனது பேரப்பிள்ளையின் பெயர் ஹர்ப் அல்ல, ஹசன் என்று பெயரை மாற்றுகிறார்கள். இரண்டாவது குழந்தை கிடைக்கிறது, அருளானு விடல்ல, இரண்டாவது குழந்தைக்கு ஹர்ப் என்று பெயர் வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வந்து கேட்கிறார், எனது பேர குழந்தையின் பெயர் என்ன? ஹர்ப் இல்லை, எனது குழந்தையின் பேரு ஹுசைன். ஹர்ப் என்றால் யுத்தம். யுத்தம் என்று பொருளை தருகிற வார்த்தை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஒரு ஒட்டகத்திலிருந்து பால் கறக்க வேண்டிய தேவை வந்தது. சொன்னார்கள், யார் பால் கறப்பது? ஒருவர் முன் வாருங்கள். ஒருவர் வந்து சொன்னார், நான் பால் கறக்கிறேன். உமது பேர் என்ன? முர்ரா. முர்ராண்டா கசப்பானது, நீங்கள் போகலாம். இன்னொருவரை அழைக்கிறார்கள், அவர் வந்தார். உங்களது பேர் என்ன? ஹர்ப். ஹர்ப் என்றால் யுத்தம், போங்க, சண்டைக்காரன். மற்றொரு வந்தார், உங்களது பேர் என்ன? யாயிஷ்.
யாயிஷ் என்றால் வாழ்ந்து கொண்டிருப்பவன், பாசிட்டிவான கருத்து. நீங்கள் பால் கறந்து எடுங்கன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட ஒரு மெசேஜை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். யுத்தம் என்ற வார்த்தையை, சண்டை என்ற வார்த்தையை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். நீங்கள் சொல்லலாம், மேலோட்டமாக பார்த்து சொல்லலாம், சண்டையெல்லாம் இஸ்லாமிய உலகத்தில் தானே. இஸ்லாமிய உலகத்தில் சண்டை இல்லை, இஸ்லாமிய உலகத்தில் திணிக்கப்பட்ட சண்டைகள், இஸ்லாமிய உலகத்தின் மீது திணிக்கப்பட்டவை. இஸ்லாமிய உலகத்தின் வளங்களை சூறையாட, சுரண்ட, இஸ்லாமிய உலகத்திலே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்சஸை, ஏனைய வளங்களை அபகரிப்பதற்காக திணிக்கப்பட்ட சண்டைகள் தான். ஆழமாக பார்த்தால் புரியும். இல்லாத போது இஸ்லாமிய உலகத்தில் சண்டை இல்லை, முஸ்லீம்கள் சண்டை பிடிக்கிற ஆக்களும் அல்ல, சண்டை பிடிக்க வேண்டிய தேவையும் அவர்களுக்கு இல்லை. அவருடைய தீன் ஒரு நாளும் அதுக்கு சார்பாக இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை சமாதான உடன்படிக்கைகள் செய்து கொண்டார்கள் தெரியுமா? ஒரு பிரபலமான ஒரு அறிஞர் இருக்கிறார், முஸ்லிம் அல்லாத அறிஞர், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேர் ஜோன் அன்ட்ரூ மோரோ என்பது. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலே குறைஷியரோடும் ஏனைய கோத்திரத்தவர்களோடும் யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் செய்து கொண்ட சமாதான உடன்படிக்கைகளை தொகுத்திருக்கிறார். 50 மொழிகளிலே இதுவரை அவருடைய புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் கவலையான விஷயம், நம்மளோட கைக்கு எந்த மொழி புத்தகமும் வந்து கிடைக்கல. இப்படியான நல்ல விஷயங்கள் நம் சமூகத்துக்கு கிடைக்கிறது ரொம்ப குறைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல. எல்லோருக்கும் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை மட்டும்தான் தெரியும். நபி அவர்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சமாதான உடன்படிக்கைகளை எல்லா சமூகங்களும் செய்து கொண்டார்கள். யூதர்களோடு, கிறிஸ்தவர்களோடு, குறைஷி முஷ்ரிக்குகளோடு, எல்லோரோடும் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஹிஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள் என்றால் அதற்கு காரணமே சண்டை தவிர்ப்பு, மோதல் தவிர்ப்பு தான். தொடர்ந்து மக்காவில் இருந்தால் பிரச்சனை, ரத்தம் சிந்த வேண்டிய நிலை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நிறைய விட்டு கொடுப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். சமாதானத்தை, அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. இது ஒரு பெரிய தலைப்பு சகோதரர்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அருளாக வந்தார்கள். அவர்கள் சமாதான தூதுவராக வந்தார்கள். உலகத்திலே நீதியை நிலைநாட்ட வந்தார்கள், நியாயத்தை நிலைநாட்ட வந்தார்கள், சத்தியத்தை நிலைநாட்ட வந்தார்கள். அனைத்துக்கும் மேலாக முழு மனித சமுதாயத்துக்கும் அமைதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க வந்தார்கள். இந்த உலகிலும் நாளை மறுமையிலும், நிலையான மறுமையிலும் தாருஸ் சலாம் என்று வர்ணிக்கப்படுகிற சாந்திமயமான சுவன வாழ்க்கைக்கு மனிதர்களை வழிநடாத்த வந்தார்கள். அத்தகைய மகத்தான தூதரை தான், மானுட வசந்தத்தை தான் இன்று நானும் நீங்களும் நினைவு கொண்டிருக்கிறோம். இன்று மாத்திரமல்ல, என்றும் அவர்களை நினைவு கூறுகிற மிகப்பெரிய கடப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நம் அனைவருக்கும் அமைதியை தந்தால் புரிவானாக, நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. அருளாக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உலகத்துக்கும் அருளாக காட்டுகின்ற அந்த தார்மீக கடமையை நிறைவேற்றுகின்ற உணர்வை தந்து அருள் புரிவானாக. இஸ்லாத்தின் சமாதான தூதை, அமைதி தூதை, அற்புதமான போதனைகளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்களை உலகறிய செய்ய வேண்டும் என்ற உணர்வை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அல்லாஹ் அமைதியை, நிம்மதியை தந்து அருள் புரிவானாக. குறிப்பாக உலகிலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுத்து அருள் புரிவானாக. அதிலும் சிறப்பாக பாலஸ்தீன மண்ணிலே படுபயங்கரமான இன அழிப்புக்கு, இன சுத்திகரிப்புக்கு முகம் கொடுத்திருக்கிற அந்த அப்பாவி மக்களுக்கு அல்லாஹ் விடிவையும் விமோசனத்தையும் நிம்மதியையும் நிறைவான வாழ்க்கையையும் வெகு விரைவில் கொடுத்து அருள் புரிவானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.